வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாளுக்கும் சிறப்பான தருணத்தில் பிரதமர் மோடி வாழ்த்து. மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்பன்மை படைத்தவர் என நடிகர் ரஜினிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். சென்னை மாநகராட்சி ஆணையரை உடனடியாக பதவி விலக்க வேண்டும் என ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம். போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்ற காவல்துறையினர். ஆந்திராவில் தனியார் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து 9 பேர் உயிரிழப்பு. 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக பத்ராச்சலம் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு. மிரட்டலால் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி கடும் வீழ்ச்சி, சர்வதேச சக்தி நிறுவனம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு முக்கிய தலைவர்கள் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். இந்திய பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள் என்னும் சிறப்பான தருணத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் திரைப்பட உலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது இந்த ஆண்டின் குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் நீண்டகால ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக பிரார்த்திப்பதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது குறித்து தனது வலைப்பதிவில் மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை என்றும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளக்கவடமன்ற நெஞ்சம் உள்ளவர் என்றும் ரஜினிகாந்துக்கு புகழாரம் சூடியுள்ளார். அரை நூற்றாண்டாக கவர்ந்திழுக்கும் தன் நண்பர் ரஜினிகாந்திற்கு உள்ளம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்து பதிவில் தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத பேராண்மையாக 50 ஆண்டுகளாக விளங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு தனது இதய கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறினார். சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரரை உடனடியாக பதவி விலக்க கோரி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மெரினா கடற்கரை சாலைகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலைகள் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரரை உடனடியாக பதவி விலக்க கோரியும் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் இந்த சம்பவத்தை அறிந்த காவல்துறையினர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அரசு பேருந்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் மெரினா கடற்கரையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் கோவிலுக்கு சென்று திரும்பிய தனியார் பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் 9 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த 35 பேர் தனியார் பேருந்தில் பத்ராச்சலம் பகுதியில் உள்ள ராமர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளனர். இதையடுத்து அங்கு சுவாமி தரிசனம் முடித்து அண்ணாவரம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 9 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சித்தூர் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக பத்ராச்சலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்துக்குள்ளான காரணம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் வரி விதிப்பு மிரட்டலால் நவம்பர் மாதத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூடுதல் வரிகளை விதித்தார். மேலும் அவர் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்று மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நவம்பர் மாதத்தில் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய நிதி அமைச்சகம் கூறுகையில், இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் எண்ணெய் மற்றும் எரி வருவாய் 22% குறைந்துள்ளது. இதன் மொத்த மதிப்பு $88 மில்லியன் பதிவாகியுள்ளது என ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்குள் புதிய குடியிருப்புகளுக்கு பயனாளிகள் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைப்பது குறித்து ஆலோசனை மற்றும் பயனாளிகள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேடையில் பேசிய பொழுது, சைதாப்பேட்டை சுப்புப்பிள்ளை தோட்டம் மற்றும் அப்பாவு நகரில் கட்டப்பட்டு வரும்
புதிய குடியிருப்புகளுக்கு சுற்றுச்சுவர் மற்றும் குடிநீர் மோட்டார் இரண்டும் தேவை என கோரிக்கை வைத்துள்ளதாகவும் விரைவில் மோட்டார் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய மா சுப்பிரமணியன், 1,50,000 ரூபாய் கட்டி குடியிருப்புகளுக்கான சாவியை உடனடியாக பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், திறக்கப்பட உள்ள குடியிருப்புகளின் பெயரை பெண்கள் பெயரில்தான் பதிவு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக கூறினார். இதையடுத்து பொங்கலுக்குள் புதிய குடியிருப்புகளுக்கு செல்லும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், மண்டல குழு தலைவர் துரைராஜ், அரசு அதிகாரிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போர்க்கால அடிப்படையில் அனைவரும் SIR பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுடன் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் கூட்டத்தில் பேசிய பொழுது, வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் அனைவரும் போர்க்கால அடிப்படையில் SIR பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும், தங்களது வாக்குச்சாவடிகளை பலப்படுத்தி வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்றி காட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், உத்தரமேரூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சியில் புதிதாக நிழல்குடை அமைப்பதற்கு நடைபெற்ற அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட அசோக் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே புதிதாக நிழல்குடை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாமன்ற உறுப்பினர் கவிவேந்தன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் எனது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று திமுக கட்சி கொடியினை கையில் பிடித்தபடி கோஷங்கள் எழுப்பினர். தேனியில் நடைபெற உள்ள 4வது புத்தக திருவிழாவிற்கான இலச்சினை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். தேனி மாவட்டம் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் வருகின்ற 21 முதல் 28 வரை நடைபெறும் 4வது புத்தக திருவிழாவிற்கான கருத்துரு இலச்சினை வெளியிடப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் வெளியிட்டார். தொடர்ந்து புத்தக திருவிழாவிற்கான லட்சியை உருவாக்கி தேனியை சேர்ந்த கல்லூரி மாணவி சபிதா அழகசுவாமிக்கு 5,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. 99 குழும உரிமையாளர்கள் இலவசமாக இருப்பிடம், உணவு வழங்கி பார்வையற்ற மாணவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகிறார் என பாத நிபுணர் அம்பிகாராஜ் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தொழுப்பேட்டையில் உள்ள 99 குழும உணவகத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்களுக்கு பாத சிகிச்சை அளித்து குணப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 99 குழும உரிமையாளர் மனோசாலமன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக எக்ஸ்னூரா சர்வதேச அமைப்பு தலைவர் செந்தூர் பாரி, திரைப்பட இயக்குநர் சீனு ராமசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். பின்னர் பாத நிபுணர் அம்பிகாராஜ் செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது அவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்தும் வகையில் 5,000க்கும் மேற்பட்டோருக்கு முறையான பாத சிகிச்சை அளிக்கப்பட்டு 99 குழும உணவகத்தில் 2வது கிளை திறக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த கிளை உரிமையாளர் இலவசமாக இருப்பிடம், உணவு வழங்கி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகிறார் என தெரிவித்தார். பார்வையற்ற சகோதரர்கள் செய்யக்கூடிய ஒரு பணியா பாதர் நிவாரணா, அதாவது பாத சிகிச்சை, பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புகளின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு பாத மசாஜின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அதை அகல் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தோடு சேர்ந்து நமது திரு சாலமன் அவர்கள் 99 காஃபி அதோடைய நிறுவனத்துடைய தலைவர் அவர் இங்கே அதை முதல் முறையாக தொடங்கியிருக்காரு. தஞ்சாவூரில் கடற்படை செயல்பாடுகள் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் தனியார் பள்ளியில் கடற்படை செயல்பாடுகள் பணிகள் குறித்து கடற்படை அதிகாரிகள் மாணவ மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கடற்படை செயல்பாடுகள் குறித்து விளக்கப்படங்கள் காண்பிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து மாணவர்களுடன் கடற்படை அதிகாரிகள் கலந்துரையாடினர். பின்னர் மாணவர்களின் கடற்படை பற்றிய அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தனர். இதையடுத்து பள்ளி தாளாளர், செயலாளர், துணை முதல்வர், கடற்படை அதிகாரிகள் இணைந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தனர். பின்னர் மாணவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி கடற்படை அதிகாரிகளை வழி அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் உள்ள அனைவரும் எம்ஜிஆரின் வாரிசுகள் தான் என்று இயக்குநர் ராஜகுமாரன் தெரிவித்துள்ளார்.
சென்னை மதுரவாயலில் உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருவுறுதல் மையத்தின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக நடிகை தேவயானி, அவரது கணவரும் இயக்குநருமான ராஜகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏ.சி. சண்முகம், எம்ஜிஆர் பல்கலைக்கழக தலைவர் அருண் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் விழாவில் ராஜகுமாரன் பேசிய பொழுது, எம்ஜிஆர் குழந்தைகள் வேண்டாம் என்ற எண்ணத்தில்தான் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதில்லை என்றும், தமிழகத்தில் உள்ள அனைவரும் எம்ஜிஆரின் வாரிசுகள் தான் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விழாவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் தலைமை வகித்தார். இதில் பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதை முன்னிட்டு தமிழ்நாடு கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் சார்பில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் கறிக்கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டால் நாளொன்றுக்கு மட்டும் ஏற்றுமதி வர்த்தகத்தில் 3 கோடி ரூபாய் வரையிலும் இழப்பு ஏற்படும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நியாயமான கூலியை நிர்ணயிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கோபாலகிருஷ்ணன், மாநில நிதிக்குழு துணைத் தலைவர் பாலு மற்றும் 300க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் கலந்து கொண்டனர். சோழிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் ரவியின் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் நலன் பெற்று வாழ வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். புதுக்கோட்டை பெல் நிறுவனத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பெல் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் 266 தொழிலாளர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் திருச்சி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் செயல்படும் நிறுவனத்திற்கு பணியிட மாற்றம் செய்தனர். தொடர்ந்து 40க்கும் மேற்பட்டோர்களும் பணியிட மாறுதல் கேட்டுள்ள நிலைகள் வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்பட உள்ளன. இதனால் பெல் நிறுவனத்தின் நிரந்தர வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் வேதனை தெரிவித்தனர். நண்பர் குழந்தையின் நகையை திருடியவரை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் கோட்டச்சேரி ஜீவா நகரை சேர்ந்த கூலி தொழிலாளியான பருத்தி விமல், இவரது 2 வயது மகள் மற்றும் நண்பர் பாலகிருஷ்ணனுடன் இருசக்கர வாகனத்தில் கடைவீதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்து போனதால் மகளின் நண்பர் பாலகிருஷ்ணனிடம் விட்டுவிட்டு அப்பகுதியில் உள்ள பங்குக்கு பெட்ரோல் வாங்க பருத்தி விமல் சென்றுள்ளார். இதன் பின்னர் அங்கு பெட்ரோல் வாங்கி வந்து வண்டியில் நிரப்பிய பிறகு 3 பேரும் சேர்ந்து கடைவீதிக்கு சென்றனர். இதைத் தொடர்ந்து வீட்டிற்கு திரும்பிய பொழுது சிறுமியின் கழுத்தில் கிடந்த தங்க டாலர் காணாமல் போயிருந்தது பருத்தி விமலுக்கு தெரிய வந்தது. எனவே இது குறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பருத்தி விமல் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அவருடைய நண்பர் பாலகிருஷ்ணனை சந்தேகப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அவரது நண்பர் பாலகிருஷ்ணன் அருகில் இருந்த கடைவாசலில் குழந்தையை தூக்கி வந்து கழுத்தில் இருந்த நகையை திருடியது கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெட்ட வெளிச்சமாக அம்பலமாகியது. இதன் பின்னர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாலகிருஷ்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூரில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த நபரை பெண் கழுத்தறுத்து உயிர் மாய்க்கம் செய்து காவல்துறையிடம் சரணடைந்தார். கடலூர் மாவட்டம் பாதரிக்குப்பத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த பிரசாத், இவர் தந்தை கிருஷ்ணமூர்த்தி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இறந்த நிலையில் அவரது தாயார் ராமதிலகமுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மாலை வீட்டில் தனி அறையில் இருந்த பிரசாத் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் அறையிலிருந்து வெளியே ஓடி வந்து தனது தாயாரிடம் துண்டு கேட்ட பொழுது உடனடியாக அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார்.
இது தொடர்பாக திருப்பாப்புலியூர் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் உயிர் மயக்கம் செய்யப்பட்ட பிரசாத்துக்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவர்களுடன் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து உயிர் மயக்கம் செய்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் பிரசாத் வீட்டில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த கவிப்பிரியா என்பவர் சரணடைந்தார். இதையடுத்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் தனது தங்கைக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததால் பிரசாந்தை கத்தியால் வெட்டியதாகவும் காவல்துறை முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்தது. மேலும் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாத காரணத்தால் மன உளைச்சலில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து பெண் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தேவந்தவாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பெருமாள் ஜூடி ஜெகதாம்பாள் தம்பதியர். இதில் இருதய நோய் காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டு தனியார் மருத்துவமனைகள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வீட்டில் ஜூடி ஜெகதாம்பாள் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ஜூடி ஜெகதாம்பாள் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் பெருமாள் வேலைக்கு சென்ற நிலையில் பிற்பகல் மனைவிக்கு கைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது அழைப்பை எடுக்காததால் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது வீட்டில் உள்ள பக்கத்து கதவு தாழிட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது தண்ணீர் தொட்டிகள் மனைவி மிதப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இது குறித்து பொன்னாலூர்பேட்டை காவல் நிலையத்தில் பெருமாள் குறித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் சட்டக் கல்லூரிகள் வகுப்பு பிரிவு மாற்றியதால் மனமுடைந்த மாணவி தூக்கிட்டு உயிர் மாய்க்கம் செய்த சம்பவம் மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கீழ்நல்லாதுறையை சேர்ந்தவர் பாரதி. இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் சட்டக் கல்லூரிகள் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் பாரதி பி பிரிவில் பயின்று வந்த நிலையில் திடீரென கல்லூரி நிர்வாகம் பாரதியை ஏ பிரிவிற்கு மாற்றியுள்ளது. இதைத் தொடர்ந்து மாணவி பாரதி கல்லூரி நிர்வாகம் வகுப்பை மாற்ற மறுத்ததால் மகளுக்கு டிசி வழங்குமாறு கேட்டுள்ளனர். இதையடுத்து டிசி வேண்டுமென்றால் 3,90,000 ரூபாய் செலுத்தினால் மட்டுமே டிசி கொடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி தனது வீட்டு அறையில் திடீரென தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். இதனால் மனமுடைந்த பாரதியின் தாய் தனது மகள் உயிரிழப்பிற்கு கல்லூரி நிர்வாகமே பொறுப்பு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாய் கண்ணீருடன் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள மணப்பால நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த கல்லூரி மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே மின்சாரம் தாக்கி தந்தை மகன் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்து காடைக்கம்பட்டி கோட்டேரியை சேர்ந்த முத்து தனது குடும்பத்துடன் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் தான் வளர்த்து வரும் 10 ஆடுகளை சரபங்க ஆற்றங்கரை ஓரம் மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது மின்சார கம்பத்தில் கேபிள் டிவி ஒயரிருந்து மின்கம்பி மீது பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பின்னர் காற்றில் கேபிள் ஒயர் முத்து மீது பட்டு உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். மேலும் அவரை காப்பாற்றி வந்த அவரது மகன் கிருஷ்ணமூர்த்தியும் மின்சாரம் தாக்கியிருந்தார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் 2 உடல்களையும் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்து டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருச்சியிலிருந்து சென்னைக்கு 25 பயணிகளுடன் சென்ற ஆம்னி பேருந்து திண்டிவனம் அருகே கேணிப்பட்டு பகுதியில் சென்றபொழுது முன்பக்க டயர் வெடித்து எதிர் திசையில் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கமலக்கண்ணன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பின்னர் பேருந்தில் பயணித்த அனைவரையும் அவசர கால டோர் வழியாக வெளியே மீட்ட நிலையில் 15க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து இந்த வழியாக வந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்து காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். பின்னர் அவர் காயமின்றி உயிர் தப்பியவர்களை மாற்று வாகனம் மூலம் அனுப்பி வைத்து புறப்பட்டு சென்றார். இதையடுத்து விபத்து குறித்து திண்டிவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக என்றால் பொய், பொய் என்றால் பாஜக என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்களால் அவரிடம் பாரதி தற்போது இருந்திருந்தால் பிரதமர் மோடியை புகழ்ந்து பாடியிருப்பார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது.
அதற்கு பதிலளித்த அவர், முதலில் பாரதி என்ன பாடினார் என்பதை படிக்க சொல்லுங்கள் என்று. சாதி மதங்களை பார்க்க கூடாது, வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்று பாரதி பாடியுள்ளதாகவும் இது மோடியின் தலைமையில் நடக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து அவர் மத வேறுபாடு என்ற மடமையை கொளுத்த வேண்டும் என்று பாரதி பாடியுள்ளார் என்றும், பாஜக என்றால் பொய், பொய் என்றால் பாஜக என்றும், திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர்கள் ஒரு பொய் மூட்டையை உருட்டிவிட்டு விட்டார்கள். ஆனால் அந்த பொய் மூட்டையை உருளாமல் நின்றுவிட்டது என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். சாதி மதங்களை எதிர்க்கப்படாது, பார்க்க கூடாது. வேதியராயினும் ஒன்றே, இங்கு வேறு குலத்தவராயினும் ஒன்றே. இது நடக்குதா நம்முடைய மோடி அவர்களுக்கு தலைமையில? அதை பார்க்க சொல்லுங்க. பெண்கள் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோன்னு சொன்னார். நீங்க ஒரு பக்கம் அந்த தர்மம் இந்த தர்மம்னு சொல்லி பெண்களை வீட்டில் அடக்கி பாக்குறீங்க. நான் இன்னைக்கு இந்த இது திறக்க வந்திருக்கேன், டைரி எக்ஸிபிஷன். தனிவர் மனிதனுக்கு குணவில்லையில் ஜெகத்தினை அழிப்போம்னு சொன்னார் பாரதி. இந்த கொடுமைக்காரர்ல பார்த்தாருன்னா பாரதி அழுதுவார். இவங்களை பாராட்ட மாட்டாரு, இவங்களை பாட மாட்டாரு. இவங்க என்ன செய்யணும்னு ஏற்கனவே பாடி வச்சிருக்காரு. அந்த பாட்டை முதல்ல இந்த தமிழிசை போன்ற படிக்க சொல்லிட்டு அதை போய் பிரதமர் மோடி சொல்லி அதை நடைமுறைப்படுத்த சொல்லுங்க. புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சிலையை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் கொசமழ தெரு சாலை சந்திப்பில் மறைந்த முன்னாள் அமைச்சர் கருணாநிதியால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அண்ணா சிலை நிறுவப்பட்டது. அண்ணாவின் உருவ சிலை நிறுவப்பட்டு சுமார் 56 ஆண்டுகள் ஆனதால் சிலையின் அடிப்பாகங்கள் பழுதடைந்தது. அதனால் பொதுப்பணித்துறையின் சார்பில் புதிய வெண்கல சிலை அந்த பகுதியில் நிறுவப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சிலையை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர், இப்பகுதியில் உள்ள ஒருவர் இந்த சிலையை புதுப்பிக்குமாறு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பழைய சிலை அகற்றப்பட்டு புதிய வெண்கல சிலை அமைக்கப்பட்டு உள்ளது என்றும், இதில் வேறு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு தெரிவித்தார். நாசரத்தில் பெருந்தலைவர் காமராஜரை அவதூறாக பேசிய ஊடகவியலாளர் முக்தாரை கண்டித்து காமராஜர் ஆதரத்தினார் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊடகவியலாளர் முக்தாரை தனியார் வலைதளத்தில் பேசிய பொழுது, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஊழல் தொடங்கியது என அவதூறாக பேசினார். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பெருந்தலைவர் காமராஜரை அவதூறாக பேசிய ஊடகவியலாளர் முக்தாரை கண்டித்து தூத்துக்குடி ஐஜி நாடா தலைமையில் நாசரேத் பேருந்து நிலையத்திற்கு அருகில் தூத்துக்குடி மாவட்ட காமராஜ் ஆதித்யநாத் கழகத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஊடகவியலாளர் முக்தாரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டதோடு அவரின் உருவ பொம்மைகளும் எரிக்கப்பட்டது. இதில் காமராஜர் ஆதித்யநாத் கழகம் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள், நுகர்வோர் பாதுகாப்பு தலைவர் செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். சண்முக பாண்டியன் நடிக்கும் கொம்பு சிவி படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். மறைந்த விஜயகாந்தின் இளைய மகனான சண்முக பாண்டியன் நடிக்கும் கொம்பு சிவி என்னும் புதிய படத்தை பொன்னாரம் இயக்குகிறார். இப்படத்தில் சரத்குமார், காளி வெங்கட் மற்றும் கல்கி ராஜா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இதையடுத்து யுகபாரதி, பா விஜய், ஸ்நேகன் மற்றும் சூப்பர் சுப்பு ஆகியோர் பாடல் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இப்படமானது 1996ஆம் ஆண்டு வாக்கில் வைகை அணை பகுதியில் நடந்த கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொம்பு சிவி படம் கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக வருகின்ற 19ஆம் தேதி வெளியாகும் என ட்ரெய்லரை வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. இதையடுத்து ட்ரெய்லர் வெளியிட்டதால் சினிமா ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஜப்பானில் திடீரென ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் ஹென்சு தீவில் உள்ள குஜி நகரில் 130 கிலோமீட்டர் தொலைவில் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் 6.7 பதிவாகியது. இதனால் கட்டிடங்கள் அதிர்ந்ததால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். தொடர்ந்து இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என ஜப்பான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெல்லிங்டனில் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 205 ரன்னும் நியூசிலாந்து அணி 278 ரன்னும் எடுத்தனர். இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 128 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. பின்னர் 56 ரன்கள் என்ற இலக்குடன் ஆடிய நியூசிலாந்து அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 57 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரு அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் டிரா ஆன நிலையில் 1-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி முன்னிலை வகிக்கிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 98,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 12,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,600 ரூபாய் அதிகரித்து 98,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,06,912 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 215 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 309 புள்ளிகள் அதிகரித்து 85,126 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 93 புள்ளிகள் அதிகரித்து 25,992 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாளுக்கு சிறப்பான தருணத்தில் பிரதமர் மோடி வாழ்த்து. மேடைக்கு ஏறினால் அனைவரும் மகிழ்வுக்கும் சொல்பன்மை படைத்தவர் என நடிகர் ரஜினிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். சென்னை மாநகராட்சி ஆணையரை உடனடியாக பதவி விலக்க வேண்டும் என ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம். போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்ற காவல்துறையினர். ஆந்திராவில் தனியார் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து 9 பேர் உயிரிழப்பு. 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக பத்ராச்சலம் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு. மிரட்டலால் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி கடும் வீழ்ச்சி, சர்வதேச சக்தி நிறுவனம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.